ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நேற்று உங்ககிட்ட 195 டே சீரீஸ் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி உங்ககிட்ட புருண்டி பற்றி தாங்க பேச போகிறேன். புருண்டி ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்திலே நம்பர் 1 ஏழ்மையான நாடு இந்த புருண்டி தான். இந்த புருண்டி ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். இந்த நாட்டை சுற்றி எந்த ஒரு கடல் எல்லையுமே கிடையாதுங்க. இந்த நாட்டை சுற்றி மற்ற நாடுகள் மட்டும்தான் இருக்குது. இதோடைய கேபிட்டல் சிட்டி புஜும்புரா. இதோடைய மொத்த பரப்பளவு 27,834 ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை 1,41,51,540 பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் கிருண்டி, ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், ஸ்வாகிலி. இங்கே மேஜராக மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டிங்க. இந்த நாட்டுடைய கரன்சி பேர் புருண்டி ஃப்ராங்குங்க. 2023 கணக்குப்படி இந்த நாட்டுடைய மொத்த ஜிடிபி 27,000 கோடி இந்திய ரூபாய் வரும். 27,000 கோடி சம்திங் இந்தியன் ருபீஸ் வரும். இவங்களுடைய பெர் கேபிட்டா ஒரு தலா வருமானம் எவ்வளோ அப்படின்னா $225. 2023 கணக்குப்படி $225. நம்மளுடைய இந்தியன் ருபி கணக்குப்படி பார்த்தோம்னா 19,000 19,500 ரூபாய் இந்திய ரூபாய்க்குள்ளே வரும். அப்படி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு இவங்களுடைய சம்பளம் எவ்வளோ வரும், இவங்களுடைய வருமானம் எவ்வளோ வரும்னா 1,500 1,700 1,800 அவ்வளோதாங்க. ஒரு மாதத்துக்கே அவங்களுக்கு வருமானம் வரும். ஒரு வருஷத்துக்கே 19,000 19,500 இந்திய ரூபாய் அவ்வளோதான் அவங்களுக்கு வருமானம். இதை வச்சு தான் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் பர்சனலாக ஒரு கேஸ் ஸ்டடி படிக்கும்போது படித்தேன். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டாஃப், இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எஸ்ஐ இந்த ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், புருண்டியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு டோட்டலி $14 to $15 தான் பெர் மந்த்துக்கு சேலரி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டு பணப்படி பார்த்தோம்னா ஒரு 1,300 1,400 இந்திய ரூபாய்க்குள்ளே இருக்கும். அவ்வளோதான் அங்கே அவங்களுக்கு சம்பளம் தராங்க. இதனால் அங்கே வந்துட்டு லஞ்சம் அதிகமாக போலீஸ்காரங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடி படிச்சிருக்கேங்க. இந்த நாட்டில் 100க்கு 10 பேர் வீட்டில் மட்டும்தாங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கும். எல்லார் வீட்லேயும் பெருசாக எலக்ட்ரிசிட்டி இருக்காது. இந்த நாட்டில் அவங்க ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அந்த வீட்டுக்கு வெளியே சார்ஜிங் பாயிண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருப்பாங்க. யார் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்க போயிட்டு அந்த வீட்டில் சார்ஜ் போட்டு அதுக்கு ஒரு பணம் பே பண்ணிட்டு வரலாம். ஃபோன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஐஃபோன் கிடையாதுங்க. நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, கீபோர்ட் ஃபோன், நோக்கியா, லாவா, கார்பன் இந்த மாதிரியான கீபோர்ட் ஃபோன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஃபோன் தான் இன்றைக்கி அவங்க நாட்டில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும் ஆசைப்பட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்க வீட்டில் அவங்க வெளியில் எழுதி போட்டிருப்பாங்க, சார்ஜிங் பாயிண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய ஃபோனை கொடுத்து சார்ஜ் போட்டு அதுக்கு ஒரு பணத்தை பே பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி நிலைமை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மேஜராக நெட்ஒர்க்லாம் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாதுங்க. ஏன் யூஸ் பண்ணது கிடையாதுன்னா, இந்த நாடு வந்து இன்னும் அந்த அளவுக்கு வளரல. இங்கே இருக்கவங்க வந்துட்டு லெஸ் தென் 10% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் நெட்ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஒர்க்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 4G 5Gலாம் கிடையாது. 2Gக்கும் கம்மியான நெட்ஒர்க். நம்ம ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்து ஒரு கூகுளுக்குள்ளே போயிட்டு ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகி போயிடும். அந்த மாதிரியான நெட்ஒர்க் சிஸ்டம் தாங்க இன்னும் அந்த நாட்டில் இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தாங்க இருக்குது. அண்ட் தென் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு யூனிவர்சிட்டிலையும் லெஸ் தென் 1% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் படிக்க போகிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில் 1% ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் படிக்க போகிறாங்க. இங்கே 33% ஆஃப் த பீப்புளுக்கும் கம்மியான சில்ட்ரன்ஸ் செகண்டரி எஜுகேஷன் முடிக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க போகிறதுல 30லேருந்து 30 to 35% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே செகண்டரி எஜுகேஷன் படித்து முடிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பனானா பியர்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பனானாலே பீர் உற்பத்தி செஞ்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம நாட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்டி அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கிளாஷ் ஆஃப் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக பிரித்து பார்ட்டி வைப்பாங்க. பணக்காரங்க பெருசாக பார்ட்டி வைப்பாங்க, ஏழைங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டி வைப்பாங்க, மிடில் கிளாஸ் அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டி வைப்பாங்க. இங்கே மேஜராக அவங்க வைக்கக்கூடிய பார்ட்டி பியர் பார்ட்டி தாங்க. ஒரு பெரிய ஒரு பானை இருக்கும், அந்த பானைக்குள்ளே பியரை ஊற்றி எல்லோரும் ஒரு ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவாங்க. அதான் இவங்களுடைய பெரிய பார்ட்டி. இங்கே வந்துட்டு கெஸ்டேவ் நைல் குரோக்கடாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குரோக்கடாயில் இருக்குங்க. பெரிய குரோக்கடாயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனித மாமிசம்னா இதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அதை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். மேஜராக நம்ம யாரும் அந்த நாட்டுக்கு போக மாட்டோம். பேசிக்காக என்ன காரணம்னா பயம்.
அந்த நாட்டில் செக்யூரிட்டி வந்து சுத்தமாக கிடையாதுங்க. போனால் திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நிறைய நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஒரு பயம் இருக்கும். அங்கே வந்துட்டு மெயினாக விசித்திரமான ஒரு சட்டம் என்ன அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் போட்டிருக்காருன்னா, ஜாகிங் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு 2014 ஒரு டைம் ஜாகிங் போயிருக்காரு. மக்கள்லாம் அந்த டைமில் கூட்டமாக சேர்ந்து ஜாகிங் போயிட்டு இருந்திருக்காங்க. என்னடா ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டுறாங்களே, ஒருவேளை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு 4 பேருக்கு மேலே யாரும் ஜாகிங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல ஜாகிங் போகிறதே பேன் பண்ணி வச்சிட்டாப்புல. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு தொழில் என்ன அப்படின்னா 85 to 90% ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் தாங்க. அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் மேஜராக 95 கிடையாது, 90% ஆஃப் த பீப்புள் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காஃபி, டீ, பீன்ஸ், பனானாஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ், ரைஸ், பருப்பு, திணை வகைகள், ஆரஞ்சு போன்ற ஒரு சில பழங்கள், நல்ல நல்ல பழங்கள் அங்கே விளைய வைக்கிறாங்க. இவங்களுக்கு மேஜராக ரெவன்யூ தருதே இந்த மாதிரியான விவசாயம் தாங்க. இதுதான் இவங்களுடைய ஜிடிபியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இங்கே முக்கியமாக 2 சிட்டி இருக்குது. அதில் ஒரு சிட்டியில் மட்டும்தான் அந்த நாட்டுடைய கேபிட்டல் சிட்டியில் மட்டும்தான் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அண்ட் தென் இங்கே மேஜராக வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னென்னா செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் ரொம்ப அதிகங்க. அந்த நாட்டில் வறுமை ரொம்ப அதிகமாக இருக்கனால தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு வெளிநாடுகளுக்கு செக்ஷுவல் ஒர்க்கராக போகிற ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. அது ரொம்பவே ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம நாட்டில் வந்துட்டு எங்கேயாவது நம்ம இங்கே சென்னையிலேருந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டூர்புரத்துலேருந்து நம்ம அடையார் போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ரேபிடோ அல்லது ஓலா டாக்ஸி போட்டு போவோம், பைக் போட்டு போவோம் அல்லது ஆட்டோ போட்டு போவோம். அங்கே வந்துட்டு சைக்கிள் டாக்ஸி இருக்குங்க. இப்போ யாராவது எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா சைக்கிள் டாக்ஸி யூஸ் பண்ணி அவங்க போய்க்கலாம். இந்த நாட்டை பற்றி யோசித்து மேஜராக நான் வருத்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தாங்க. நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கே நடக்கும். அட் த சேம் டைம் அவங்களே தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ப்ராஸ்டிடியூட்டாக வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய வருமானத்துக்கு வேறு வழி இல்லாமல் அந்த உள்நாட்டுக்குள்ளேயே தங்களே அர்ப்பணிச்சுக்கிட்டு 10 ஃப்ராங்குக்காகவும் 20 ஃப்ராங்குக்காகவும் புருண்டியன் ஃப்ராங்குக்காகவும் உடம்ப இழக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக என்னை பாதித்த விஷயங்கள். உங்களை எந்த விஷயம் புருண்டியிலேருந்து இந்த விஷயம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.